நம்மளை திருடங்கன்னாங்க, அநாகரிகவாதிகள்னாங்க, காட்டுமிராண்டிகள்னு இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி தான் பேசினாங்க. இந்த ஒட்டுமொத்த தமிழர்களையுமே கோயில் சாவியை திருடிட்டு வந்தான்னு பேசின இதே அமித்ஷா இன்னைக்கு நம்ம நாகரிகம் முன்னேறி இருக்கு அப்படிங்கிறதையும் வெளிவிட முடியாத அமித்ஷா மோடி தமிழ்நாட்டில் நான் ஜெயிப்பேன்னு சொல்றது இருக்க. இந்தியாவினுடைய சுகாதாரத்துறையில் நம்பர் 1 தமிழ்நாடு, கல்வித்துறையில் நம்பர் 1 தமிழ்நாடு, ஏற்றுமதியில் நம்பர் 1 தமிழ்நாடு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங்கில் உற்பத்தி துறையில் இன்றைக்கு 25% கொடுக்குறோம். உங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் நடத்தினதில் இந்தியாவினுடைய பாதுகாப்பு மிக்க நகரங்களில் நம்பர் 1 சென்னை பெண்களுக்கு. அப்புறம் எதுக்கு இந்த ஆட்சி தூக்கி எறியணும்? எத்தனாவது ரோட் ஷோ தெரியுமா? இது வரைக்கும் அவர் 14 மாவட்டம் 15 மாவட்டம் போயிட்டாரு. எல்லா மாவட்டத்திலையும் நாங்கள் ரோட் ஷோ நடத்தியிருக்கோம். இப்போ பயந்துக்கிட்டு தான் போய் நடத்துகிறோமா? அப்போல்லாம் நாங்கள் அமித்ஷா வந்துருவாருன்னு பயந்தோம், இப்போ வந்துட்டாருன்னு பயப்படுறோம். குழந்தை கூட இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சும்மா ஊழல் ஊழல் ஊழல்னு சொல்கிறாங்களே ஒழிய, ஒன்றிய அரசு உங்கள் கையில் இருக்குது. உங்கள் கையில் 5 துறைகள், முக்கியமான துறைகள்லாம் இருக்குது. சிபிஐலேருந்து இடியிலேருந்து எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ நீங்கள் பேசுகிறது போய் இந்த கமலஹாசனும் கவுண்டமணி அண்ணனும் இருப்பாங்க, சுற்றி பார்ப்பார். கவுண்டன் கேட்பார், என்னப்பா என்ன தேடுற? இங்கே சந்திரன் ஒரு மானஸ் தான் இருந்தான். அந்த மாதிரி பழனிசாமிங்கிற மானஸ் தானே இங்கே. இதில் இப்போ அவங்களுக்கு என்ன சிக்கல் தெரியுமா? இதை ஒத்துக்கிறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, பிஜேபிங்கிற கட்சியே முடிஞ்சு போயிடும். அவன் தத்துவம் எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அந்த வேரில் வெந்நீர் ஊற்றுகிறது கீழடியினுடைய கண்டுபிடிப்பு. அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, 2-3 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு போனால் கேள்வி கேட்பான்னு உண்டு, நீங்கள் சயின்டிஃபிக்காக கொடுங்க. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2026 தேர்தலில் திமுகவை மக்கள் தூக்கி எறிவார்கள்னு அமித்ஷா பேசியிருந்தார். தொடர்ச்சியாக ஒரு கூட்டணி ஆட்சி, பாஜக தலைமையில் ஆட்சி, இதெல்லாம் பல்வேறு கருத்துக்களை சொல்கிறாரு. மக்கள் திமுக மீது வெறுப்பில் இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஊழல், எங்கே பார்த்தாலும் பாதுகாப்பு இல்லை, இது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சொல்கிறாங்க. 2026 இந்த கூட்டணி ஆட்சி அமையும்னு சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அவரை கொஞ்சம் நேற்று சேலத்துக்கு போனார் தலைவர், கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா அவர் வாரத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி தானே மதுரை போனார். ஓகே, ஒரு 22 கிலோமீட்டர் மக்கள். உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, அது நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்கன்னு கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படிம்பாங்க. கூட்டிகிட்டு வா, நீ தானே ஆட்சியில் இருக்க. உங்கள் தேசிய தலைவரில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய பெரிய ஒரு ஜாம்பவான் அப்படின்னா கூப்பிட்டு வரலாம்ல. மக்கள் நான் கூட பார்க்குறேன், ஆசையாக பிள்ளை அவங்க தாய்மார்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தலைவர்கிட்ட, அதாவது அவங்க சொல்கிற ஒரு விமர்சனத்தை நம்ம ஏற்றுக்கிட்டா கூட, கூட்டிகிட்டு வந்த கூட்டம்னா கூட பல நேரங்களில் பார்த்துருக்கோம். அந்த தலைவர்களுக்கு கூட்டிகிட்டு வந்தால் அந்த தலைவர்கள் எப்படா முடிப்பாங்க போகணும்னு உட்காந்துருப்பாங்க. அங்கே மக்கள் அவ்வளவு ஆரவாரிப்பு அவரை பார்க்குறதுக்கு, அவரோட சந்தோஷமாக கை குலுக்கிறதுக்கு. இதெல்லாம் பார்த்துட்டுமா இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறார் அவர். அந்த மக்களை தூக்கி எறிவாங்க திமுகவை. தூக்கி எறிகிறவன் தான் ஓடி வந்து கை கொடுக்குறான் போல இருக்குது. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை, சார் நாங்கள் முயற்சி செய்கிறோம், ரைட்டு, அது நம்ம ஒரு எதிர்க்கட்சி, நீங்கள் முயற்சி செய்கிறது தப்பு கிடையாது. எந்த அடிப்படை, ஏதாவது ஒரு அடிப்படையை சொல்லுங்கள். உங்கள் ஒன்றிய அரசு பேசுகிறது வேறையாக இருக்குது, நீங்கள் பாஜக தலைவர்கள் பேசுகிறது வேறையாக இருக்குது. என்னது, நம்ம 9.65 ஜிடிபியில் கொடுக்குறோம், 4.5 தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். 9.65 கொடுக்கணும்னா அப்போ இந்த 4 வருஷத்தில் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் இல்லாமல் இது வர முடியாதுல்ல. ஒன்று, இந்திய அளவில் பிலோ பாவர்ட்டி லைன் எவ்வளோ பெர்சன்டேஜ், தமிழ்நாட்டில் எத்தனை பெர்சன்டேஜ், அந்த வறுமை கோடு அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கீழே 1.85க்குள்ளே வந்துட்டோம் தம்பி. 3 வேளையும் சாப்பிடக்கூடிய மக்கள் வாழக்கூடிய தமிழ்நாடாக நம்ம வளர்ந்துருக்குறோம். படிப்பில் நம்ம முன்னாடி இருக்கிறோம். நீ இப்போ எது சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல. எந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்கள் இப்போ திமுகவை தூக்கி போடணும்? இந்த 4 வருஷம் முடிச்சிட்டோம்ல தம்பி. எங்கேயாவது எங்கள் அமைச்சர்கள் மேலே இப்போ கூட சவால் விடுறேன், யாராவது ஒரு மானமுள்ள தலைவன், அந்த கூட்டணியோட மொத்தமாக சொல்கிறேன், எத்தனை கட்சி வேணாலும் இருக்கட்டும், எவனாவது ஒருத்தன் ஒரு ஊழல் குற்றச்சாட்டை, நீ குற்றச்சாட்டு நான் சொல்கிறது அழிக்க, நீங்கள் உங்கள் பாட்டுக்கு இந்த வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசிட்டு போகிறது வேறு, அதை சொல்லலை நான். குற்றச்சாட்டு எவிடன்ஸோட தரவோட, சார் உங்கள் தலைவர் ஆட்சியில் நடந்திருக்கு, இந்த நிமிஷம் வரைக்கும் யாராவது ஒருத்தரை சொல்லுங்கள்.
சும்மா ஊழல்னு சொல்கிறாங்களே ஒழிய ஒன்றிய அரசு உங்கள் கையில் இருக்குது. உங்கள் கையில் 5 துறைகள், முக்கியமான துறைகள்லாம் இருக்குது. சிபிஐலேருந்து இடியிலேருந்து எல்லாம் இருக்குது. ஏன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ நீங்கள் பேசுகிறது போய். உங்கள் அரசாங்கம் இந்தியாவினுடைய சுகாதாரத்துறையில் நம்பர் 1 தமிழ்நாடு, கல்வித்துறையில் நம்பர் 1 தமிழ்நாடு, ஏற்றுமதியில் நம்பர் 1 தமிழ்நாடு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங்கில் உற்பத்தி துறையில் இன்றைக்கு 25% கொடுக்குறோம் இந்தியாவினுடைய இதில். அப்போ உற்பத்தி துறையில் மாநிலங்களில் நம்ம முதலிடம். இப்படி இதை விட உங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் நடத்தினதில் ஒரு சோசியல் இதில் இந்தியாவினுடைய பாதுகாப்பு மிக்க நகரங்களில் நம்பர் 1 சென்னை பெண்களுக்கு. அப்புறம் எதுக்கு இந்த ஆட்சி தூக்கி எறியணும்? அப்போ இவங்க சும்மா பொழுது போகாமல் உட்காந்து அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே ஒழிய நாட்டு மக்களுக்கு தெரியும் அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது. இருக்கலாம் 1-2 வார்த்தைகள் நாங்கள் கொடுத்ததில் இன்னும் நிறைவேற்ற முடியாமல் 1-2 இருக்கலாம். அது மக்களுக்கு தெரியாமலா இருக்கு. எதனால் இது முடியலை, நீங்கள் பண்ணுற கூத்துங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமலா இருக்கு. அச்சத்தில் இருக்கிறாரு. அதனால தான் தொடர்ச்சியாக இப்போ ரோட் ஷோ, மாவட்ட செயலாளர் கூட்டம், தொடர்ச்சியாக கூட்டத்தை ஏற்படுத்துகிறாரு. அமித்ஷா வந்ததிலிருந்தே ஸ்டாலின் அச்சத்தில் இருக்கிறாருன்னு நயனார் நாகேந்திரன் சொல்கிறார். நயனார் நாகேந்திரன் பாவம் அந்த ஆளு. அவர் உண்மையிலே அதிமுகவில் வளர்ந்த மனுஷன். அவரால் பிஜேபி அரசியல் பண்ண முடியாது தம்பி அஜீஸு. பாரு கொஞ்ச நாளில் அவரே விட்டுருவார். எனக்கு இந்த தலைவர் பதவியே வேண்டாங்க, இந்த மாதிரிலாம் போய் பேச முடியாதுங்க, நான் அப்படியெல்லாம் ட்ரெயின் ஆகலைங்க. எனக்கு அவரை தெரியும் தம்பி, திருநெல்வேலிக்காரரு, ரைட். பல நேரங்களில் அரசியலில் சந்திச்சிருக்கிறோம். அவர் நேச்சருக்கு, அதாவது அவர் பணம் சம்பாதிச்சார், ஜெயலலிதா பீரியடில் பண்ணார், அது வேறு விஷயம். ஆனால் யதார்த்தத்தில் அந்த மனுஷனுடைய ஒரு இது இருக்கும்ல ஆளுமை, அதுக்கு பிஜேபி ஒத்து போகாது. அதுக்கு அண்ணாமலை தான் சரி. எதை பற்றியும் கவலைப்படாமல் பொய் பேசிக்கிட்டே இருக்கணும், அடுத்தடுத்து பொய் பேசிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அதே மாதிரி தான் பிஜேபியில் அந்த தொண்டர்களுக்கும் அந்த பொய் பேசுகிறவனை கண்டா தான் அவங்களுக்கு உற்சாகம் வரும். உண்மை பேசுகிறவனை கண்டா உட்காந்துக்குவாங்க. அதனால் எனக்கு இந்த நயனார் நாகேந்திரன் சொல்கிறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? நான் என்ன கேட்குறேன், இந்த ரோட் ஷோ நேற்று ஆரம்பித்தார். எத்தனாவது ரோட் ஷோ தெரியுமா? இது வரைக்கும் அவர் 14 மாவட்டம் 15 மாவட்டம் போயிட்டார். எல்லா மாவட்டத்துலேயும் நாங்கள் ரோட் ஷோ நடத்தியிருக்கோம். இப்போ பயந்துக்கிட்டு தான் போய் நடத்துகிறோமா? அப்போல்லாம் நாங்கள் அமித்ஷா வந்துடுவாருன்னு பயந்தோம், இப்போ வந்துட்டாருன்னு பயப்படுறோம். குழந்தை கூட இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க. சொல்லுங்கள், என்னமோ சொல்ல வந்தீங்க. இல்லை, செப்டம்பரில் திமுக கூட்டணி உறுதியாக உடையும்னு சொல்கிறாங்கல்ல. சரி, செப்டம்பர் மாதம்னு எதுக்கு? செப்டம்பர் மாதம் திராவிட மாதம் சொன்னதுனாலயா? இதை கேட்குறேன். எதனால் திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு கூட்டணி இழுக்கிறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு அது எல்லாம் தான் பண்ணுவாங்க. அது பண்ணட்டும். ஒன்றிய அரசு இருக்குது, எங்கள் கூட்டணியில் எவனா அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்க யாரும் இடிக்கோ சிபிஐக்கோ ஐடிக்கோ பயப்படுற ஆளுங்க எந்த தலைவரும் கிடையாது. அதனால் எனக்கு உறுதியான நம்பிக்கை உண்டு, இவங்க யாரும் உடைய முடியாது. ரைட். அதை தாண்டி அவங்க உடைக்கிறாங்கன்னா அந்த தலைவர்கள் யாருன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். இப்போ அமித்ஷா கடந்த முறை வந்திருக்கும் பொழுதே பத்திரிகையாளர் சந்திச்சுட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. அது இப்போ வைரலாக பரவிட்டு இருக்கு. என்டிஏ தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகு பாஜகவுக்கு என்னென்ன அமைச்சர் பதவிங்கிறத தக்க நேரத்தில் நாங்கள் பேசி முடிவெடுப்போங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கிறாரு. இது வரைக்கும் எடப்பாடி அது குறித்து மறுத்து பேசலை. இப்போ கூட அமித்ஷா பாஜக தலைமையில் ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்கிறாரு. இப்போவும் எடப்பாடி அது குறித்து ஒரு கருத்து கூட சொல்லலை. அது எப்படி பார்க்குறீங்க? அது இது நீங்கள் இந்தியன் படம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. இந்த கமலஹாசனும் கவுண்டமணி அண்ணனும் இருப்பாங்க. திடீர்னு கவுண்டமணி மாறுவா. அப்படி ஒன்று கமலஹாசன் சொல்லுவார், சுற்றி பார்ப்பார், கவுண்டன் கேட்பார், என்னப்பா என்ன தேடுற? இங்கே சந்திரன் ஒரு மானஸ்தான் இருந்தான். அந்த மாதிரி பழனிசாமிங்கிற மானஸ்தன் எங்கே அந்த எங்கே மானஸ்தன் அப்படின்னு தான் இப்போ கேட்க வேண்டியிருக்கு. வரிசையாக சொல்லிக்கிட்டே இருந்தார். சரி, கூட்டணிக்கு போனீங்க, ரைட்டு, ஒரு வகையில் அது நம்ம அரசியலில் ஒரு வெற்றி தோல்விக்காக நீங்கள் போகலாம். அந்த கூட்டணிக்கு பிறகு இவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? எங்களுடைய கூட்டணியும் ஆட்சி அமைக்கும், வெற்றி பெற்று நாங்கள் ஆட்சி அமைப்போம், அது அதிமுக ஆட்சி அப்படின்னு சொன்னார். இப்போ இவர் பேசிட்டு போய் இவ்வளோ நேரம் ஆகிட்டலப்பா. ஒன்றில் ஆமான்னு சொல்லு, ஆமாங்க நான் படுத்தே விட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லு, இல்லை பாதிதான் படுத்தேன் அப்படியாவது சொல்லு. எதுவும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது எடப்பாடி பழனிசாமி டோட்டல் கம்ப்ளீட்லி சரண்டர்டு. அதாவது ட்ரம்புக்கு மோடி எப்படியோ அப்படி தான் அமித்ஷாவுக்கு இப்போ எடப்பாடி. சொல்கிறார்ல, ட்ரம்ப் சொன்னார் 3 நேரம்
மோடி எதுவும் பேசினாரா? பேச முடியல. இப்போ எனக்கு தெரிஞ்சு அமித்ஷா கிட்ட எடப்பாடி அப்படி தான் இருக்கிறார். அது இந்த எடப்பாடி வந்து அடுத்தால பேசணும் அப்படின்னா அவர் பையன் சொன்னால் மட்டும்தான் அவர் பேச முடியும், இல்லைன்னா பேச முடியாது. அது வரைக்கும் பேச மாட்டார். இப்போ சரி எடப்பாடி தான் பேசலை, வேற ஒரு 2-3 பக்கங்கள்லேருந்து அப்பப்போ இந்த மைக்கை பார்த்தா ஓடி வர ஆட்கள்லாம் அவங்களும் போய் உட்காந்துக்கிட்டாங்களே. நமக்கு இப்போ சரி ஒருவேளை பொதுச் செயலாளருங்கிற முறையில் முன்ன பின்ன கருத்து சொல்ல முடியாதுன்னா கூட எப்பவும் மைக்கை சந்திக்கிறதுக்குன்னே ஒரு 4-5 பேர் உண்டு, அவங்க யாரும் பேச மாட்டாங்கன்னாங்களே. அது ஒரு மீம் மாதிரி ஒரு இமேஜ் பரவுது. முதலமைச்சர் வந்து எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் வந்து நயனார் நாகேந்திரன், இன்னொரு துணை முதல்வர் அன்புமணி ராமதாஸ், பிரேமலதா, இவங்கெல்லாம் வந்து அமைச்சர். அவங்க துணை முதலமைச்சர் இல்லாமல் எப்படி போடுவாங்க? அவங்கெல்லாம் அமைச்சராக இருக்காங்க அப்படின்னு ஒரு மீம்ஸ் வருது. ஓ ரைட்டு, நம்ம பாராட்டத்தக்க விஷயம் அது. எனக்கு தெரிஞ்சு அப்புறம் கிருஷ்ணசாமி ஒன்று வருவார், அப்புறம் அண்ணன் ஜான் பாண்டியன் ஒன்று, ஜி.கே. வாசன் இருக்கிறார், ஜி.கே. வாசன் கண்டிப்பாக இருப்பார். அப்போ எனக்கு தெரிஞ்சு இவர் முதலமைச்சர், அப்புறம் இணை முதலமைச்சர் 2 பேர் இருப்பாங்க. ஜி.கே. வாசன் அண்ணனும் இவர் கிருஷ்ணசாமியும் இணை முதலமைச்சர், அப்புறம் துணை முதலமைச்சர். இந்த முதலமைச்சருங்கிற அந்த டைட்டில்லையே ஒரு 17 பேர் வந்துடுவாங்க. மீதி 16 பேர், மொத்தம் 33 தான் இருக்கலாம் அமைச்சரவையில். நம்மளுடைய 15% பார்ப்போம், யாரெல்லாம் பார்ப்போம். ஒரு நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி போயிட்டு இருந்த ஒரு அரசியல் வித்தியாசமாக போயிட்டு இருக்கல. ஒரு பக்கம் அவர் மருத்துவர் ஐயா பண்ணுற விளையாட்டு, இன்னொரு பக்கம் அமித்ஷாவும் எடப்பாடியும் பண்ணுற விளையாட்டு. உண்மையிலேயே சொல்கிறேன், தமிழ்நாட்டினுடைய அரசியலின் தரம் இவ்வளவு கேலி கூத்தானது இப்போ தான். என்ன செய்கிறது, தலையெழுத்து. தமிழ்நாட்டு மக்கள் இதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. அவன் சொன்ன மாதிரி இதையும் சகிச்சிக்க வேண்டியது தான் இருக்குது. அது என்னென்னா தம்பி, ஒரு தத்துவார்த்த ரீதியாக, ஒரு கொள்கை ரீதியாக, ஒரு அறம் ரீதியாக, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து இப்போவும் நான் சொல்கிறேன், நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சுருத அது அரசியலில் நீங்கள் வச்சுருக்கலாம். உங்கள் கட்சியை காப்பாற்றணும், நீங்கள் நிற்கணும் வரணும் அப்படிங்கிறதுக்காக யோசிக்க வேண்டாமா? பிஜேபியோட எஸ்வி சேகர் தெளிவாக சொல்கிறார், தமிழ்நாட்டில் பிஜேபி என்பது பாறாங்கல், அதை கட்டிக்கிட்டு குதிச்சவன் ஆழ்ந்து போவான் அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த கட்சியிலே இருந்த மனுஷன், ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்ச மனுஷனும் கூட. அப்போ அது வந்து எடப்பாடிக்கு தெரியாதான்னு கேட்குறேன் நான். அப்போ இந்த அவருடைய கண்ட்ரோலில் இல்லை, எடப்பாடி தன்னுடைய கண்ட்ரோலில் தான் இல்லை, மொத்த கண்ட்ரோலும் அமித்ஷாட்ட போயிடுச்சு. இனிமேல் இவங்க காப்பாற்ற முடியாது. இப்போ சாதி சான்றிதழில் இந்த இந்துங்கிற வார்த்தையை தூக்கிட்டாங்க. இப்போ இந்து நாடார் இந்து மறவர் அப்படிங்கிற இடத்துல அந்த இந்துங்கிற வார்த்தையை தூக்கிட்டாங்க. இது ஒட்டுமொத்தமாக இந்து மதத்தை அழிக்கக்கூடிய ஒரு செயல்னு சொல்லி வானதி சீனிவாசன் சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? கீழே மதம்னு ஒன்று கேட்பாங்கல்ல, ரிலீஜியன் எல்லாத்துலேயும் உண்டு. நாம் காலேஜில் வாத்தியாராக இருந்தவன் கண்டிப்பாக கேஸ்ட், அதுக்கு அடுத்தது ரிலீஜியன் இருக்கும். அங்கே என்ன போடுறாங்களாம், இங்கே கேஸ்ட்டில் வந்து நாடாக இருப்பா, அதெல்லாம் பறவரப்போ மறவரோ ஏதோ ஒன்று போடுறாங்க. ரிலீஜியனில் போட்டாகணும்ல, ஏன் கட்டாயம்னு சொல்கிறேன். ரிலீஜியன் மஸ்ட்டு அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம்ல, அவங்களுக்கு அந்த மதம் கேட்கப்பட வேண்டும். பேரை வச்சு மட்டும் இவரை வந்து இவர் முஸ்லீமு கிறிஸ்டியன் சொல்ல முடியாது. அப்படி தானே கட்சிராஜா மாட்டினார். ஒருத்தர் வந்து நம்ம அறநிலையத்துறையில் வந்து அந்த கோயிலில் போட்டாங்க, போட்டார் முஸ்லீமான்னாரு. அப்புறமா தான் தெரிஞ்சதோ அவர் இந்தியா அப்படின்னு. அந்த மாதிரி அவர்கிட்ட சொல்லுங்கள், வானதி அக்காட்ட, பாவம் அவங்க தெரியாமல் பேசியிருப்பாங்க. அதாவது அங்கே வந்து கேஸ்ட்டும் உண்டுமா, ரிலீஜியனும் கேட்பாங்க. அதனால் இந்து மதத்தையெல்லாம் விட்டுற முடியாது. அது மட்டும் இல்லை, இதை விடுறதுனாலேயே இந்து மதம் அழிஞ்சிருங்கிற அளவுக்கெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது, அப்படி தேவையும் கிடையாது. அது மட்டும் இல்லை, அவங்ககிட்ட அடுத்தால அநேகமாக கோயம்புத்தூரில் எனக்கு தெரிஞ்சு கும்பாபிஷேகம் நடத்துகிறாருன்னு நினைக்கிறேன், சேகர் பாபுண்ண. 3005 கோயில் முடிஞ்சுது. அடுத்தால அங்கே கோயம்புத்தூரில் நடத்தும் போது உங்களையும் கூப்பிடுவாங்க, அப்போ போய் பாருங்கள். 3005 கோயிலுக்கு நடத்தியிருக்கோம், 8000 கோடி சொத்தை மீட்டிருக்கோம். இதை தாண்டி வந்து ஒரு கோயில், ஒரு கால பூஜை நடத்துகிற கோயில்களுக்கு தனிப்பட்ட மானியம் அரசாங்கத்திலிருந்து கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் வந்து அந்த கோயில் காசை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க, அரசு மானியமாக கொடுத்துருக்காத அந்த ஒரு கால பூஜை நடத்துறதுக்கு. பூசாரிகளுக்கு சில சலுகைகள், அவங்களுக்கான கல்வி உதவித்தொகை, இது எல்லாத்தையும் இந்த அரசு தான் செஞ்சிருக்கு. ராமலிங்க ஐயா வள்ளலாருக்கு 100ஆண்டு விழாவையும் 30 விழாவையும் நம்ம தான் கொண்டாடி இருக்கோம். ஒவ்வொரு புத்தருக்காக இருக்கட்டும், மகாவீருக்காக இருக்கட்டும், எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையை
இந்த அரசு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. எனவே எந்த மதத்தின் மீதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த மாறுபாடும் கிடையாது. இந்துவும் ஒன்று தான், கிறிஸ்தவமும் ஒன்று தான். ஏன்னா எங்களுக்குன்னு எந்த மதமும் கிடையாது. யாராக இருந்தாலும் அவர்களுடைய நியாயமான உணர்வுகள் கண்டிப்பாக மதிக்கப்படுகிறது. இந்த அரசை போல ஒரு சமூக மத நல்லிணக்கத்தோட கூடிய ஒரு அரசை நிச்சயமாக வானதி எங்கும் சொல்ல முடியாது. இன்னொரு மாநிலத்திலிருந்து இந்த அரசாங்கம் அப்படி நடத்துதுன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் நல்ல அரசாங்கம் தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்து மக்கள் இன்னும் சொல்ல போனால் 85, அதாவது இவங்க சொல்கிறாங்கல்ல 80% இந்துக்கள் 20% சிறுபான்மையினர். நான் என்ன சொல்கிறேன், இந்த 80%லேயே 90% இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு பாதுகாப்பே நாங்கள் தான். உங்கள் பாஜக எத்தனை பேருக்கு அப்படிங்கிறத இந்திய டேட்டாவை சொல்லுங்கள் உங்களை வானதி அக்காவை. இப்போ கீழடி ஆய்வறிக்கை ஒன்றிய அமைச்சகம் ஏற்றுக்கொள்ளலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அறிவியல் பூர்வமான ஆதாரத்தை கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கிறோம், நாங்களும் சேர்ந்து கொண்டாடுறோம், அறிவியல் பூர்வமான ஆதாரம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று, இப்போ இதை வச்சுக்கோ, இதில் கொஞ்சம் ஆழமான விஷயம் தெளிவாகவே பேசுவோம். நாங்கள் 13ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே நாங்கள் இரும்பு கொண்டாடிட்டோம்னு சொல்லி ஃப்ளோரிடா மாநிலத்திலிருந்து நீங்கள் எங்கே கேட்பீங்களோ அதையெல்லாம் தாண்டி அத்தனை பேர்கிட்ட இருந்து கொடுத்தோம்ல, சரி சொல்லிட்டீங்களா? ஏன் சொல்லலை? அதில் இது இல்லைல்ல, டிஸ்பியூட் இல்லைல்ல. நாங்கள் அனுப்பியிருக்கிறது அப்படிங்கிறது இந்தியாவில் உள்ள 4 முக்கியமான ஆராய்ச்சி நிறுவனங்கள், இதை தாண்டி உலகளாவிய அளவில் உள்ள 3 இதுகளில், அதுலேயும் ஃப்ளோரிடா அப்படிங்கிறது கார்பன் டேட்டிங் அந்த இதுகளில் ரொம்ப நம்பகமான துல்லியமான விடைகளை தரக்கூடியது, முடிவுகளை தரக்கூடியது. அதுக்கிட்ட இருந்தும் வாங்கி தந்திருக்கோம்ல. நீங்கள் கொண்டாடி இருக்கீங்களா? இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காங்களா தம்பி? கொண்டாட தயாராக இருக்கிறோம். ஆதாரம் இல்லை, கொண்டாட எது தயாராக? முதல்ல அதை கொண்டாடுங்கிறேன். இது 2வது வருவோம். முதல்ல அதை கொண்டாட மாட்டாங்க தம்பி. இதையும் அவர்கள் ஏன் ஒத்துக்கொள்ளவில்லை? அதுதாங்க என்னன்னா, இந்த பாஜகவினுடைய கொள்கை இருக்கு இல்லையா, இந்த தத்துவம் எங்கே இருக்குது அப்படின்னா, வேதகால நாகரீக சமூக அமைப்புகளில் இருந்து அவங்க கொண்டு வராங்க. வேதகால சமூக அமைப்பு, அதான் இந்த 4 வர்ண அமைப்பு இருக்குது பாருங்கள், பிராமணன், சத்திரியன், சூத்திரன், இந்த வைசியன் அப்படின்னு சொல்லி, இந்த அமைப்பே வேதகால அமைப்பு தான். வேதகால அமைப்பு தான் இந்தியாவினுடைய முதல் நாகரிகம். அப்போ அதுதான் சனாதனம். அவங்க சொல்கிறாங்களே, அந்த காலத்திலிருந்து நம்ம அப்படி இருக்கோம்னா சனாதனம், காலாகாலத்திற்கு முற்பட்டதிலிருந்து நம்ம அப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறது. இப்போ நம்ம அண்ணன் அமர்நாத் என்ன பண்ணிவிட்டாரு, நீங்கள் உங்களுடைய காலகட்டம் எது என்று சொல்லியிருக்கிறீர்களோ, வேத நாகரிக காலம் அப்படிங்கிறது 1500 to 500 கிமு அந்த காலம். அதுக்கு முந்தின காலகட்டத்திலேயே இங்கே ஒரு நாகரிகம் இருக்கிறது, இங்கே ஒரு நகர நாகரிகம் இருக்கிறது. எழுத்து அதில் என்னென்னா தம்பி, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பானையில் எழுதுறதுன்னா ஏதோ சும்மா சாதாரணமாக நினைக்கிறாங்க. பானை வணையும் பொழுது அதில் எழுதக்கூடியவர்கள், அந்த பானை வணைதலை செய்யக்கூடியவர்கள் ஏழை எளிய மக்கள். அந்த மக்கள் அதில் பேரை எழுதக்கூடிய அளவுக்கு தெளிவாக இருந்திருக்கிறான்னா, இந்த சமூகம் கல்வியால் நிரம்பிய சமூகம். அடித்தட்டு ஒருவன் கூட படித்து எழுத தெரிந்த வகையில் இந்த சமூகம் ஒரு முன்னேறிய சமூகம். அப்போ இப்போ அண்ணன் கொண்டு விடுறாரு பாருங்க, 1300 ஆண்டுகள் அப்படின்னா, அந்த 1300 ஆண்டுகளில் ஒரு நகர நாகரீகமாக இது உருவாகணும்னா ஏறத்தாழ அதுக்கு முன்னாடியே மக்கள் இங்கே இருந்திருக்கணும். எழுத்து ரைட். அப்போ இந்த எழுத்து, இலக்கியம், படிப்பு, அறம் இதெல்லாம் அதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு 1000 ஆண்டு காலமாவது இருந்தால் தான் ஒரு சமூகம் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியும். அப்போ இவர் அமர்நாத் கொடுக்குற சர்டிஃபிகேட் எங்கே இருக்குது அப்படின்னா, நாகரிகம் இந்தியாவில் தெற்கில் தான் இந்த நாகரிகம். இதில் இப்போ அவங்களுக்கு என்ன சிக்கல் தெரியுமா? இதை ஒத்துக்கிறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, பிஜேபிங்கிற கட்சியே முடிஞ்சு போயிடும். அவன் தத்துவம் எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அந்த வேரில் வெந்நீர் ஊற்றுகிறது கீழடியினுடைய கண்டுபிடிப்பு. எப்படி ஒத்துப்பாங்க? ஒன்று தம்பி, அந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ரைட், ஆர்கியாலஜிக்கல் சர்வே
இந்தியா அப்படிங்கிறது தொல்பொருள் ஆராய்ச்சியினுடைய சர்வேனா என்ன, ஒரு கண்டுபிடிப்பு, ரைட்? இதுதான் சர்வே தான் சொல்ல அதில் வச்சுருக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில். இது ஒரு சர்வே. இந்த சர்வேனாவே என்ன அர்த்தம்? நாளைக்கு மாறலாம். ஆனால் இன்னைக்கு அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஜான் மார்ஷல் வந்து அதை சொன்னார். சிந்துவெளி சமவெளி நாகரிகம், மொஹஞ்சோதரா, கரப்பா, அந்த ஹரப்பா நாகரிகம் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்னேறிய நாகரிகம். அவர் ஒரு தீசிஸ் எழுதினார். அதுக்கப்புறம் அதிலிருந்து பல விஷயங்கள் வந்தது. இன்னும் அது ஆராய்ச்சி போயிட்டுருக்கு. மாறலாம், காலங்கள் மாறலாம். இதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம அமர்நாத் பிரபாகர் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட் நீங்கள் வெளியிட வேண்டியதான். உங்களை சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன சயின்டிஃபிக்குங்க? உனக்கு அவர் வந்து தீசிஸ் எழுதிட்டார், ஒரு ரிசர்ச் தீசிஸ். அதை எழுதி அதுக்கான எவிடன்சஸோடு உங்களுக்கு எழுதிட்டா அனுப்பிட்டா நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்கள். ஒருவேளை அடுத்த காலத்தில், எதிர்காலத்தில், அடுத்த வருஷத்தில் கூட இன்னொருத்தர் வந்து இல்லைங்க இந்த சர்வே தவறு என்று நிரூபித்தால் நிரூபிக்கலாம். அவர்களுக்கு என்ன பயம்னா தம்பி, அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த 4 வர்ண அமைப்பு, சனாதனம், வேதகாலம், இது இவ்வளோத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவாங்க இவ்வளோ. அதாவது எந்த ஒரு கூரையின் கீழ் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த கூரையே தீப்பிடி தெரிகிறதை போல் அவர்களுக்கு இப்போ வயிறு எரியுது. அதனால் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆரம்பத்திலேருந்தே அவங்க அதைத்தானே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு போராடி 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 இப்பவுமே வந்து நம்ம இந்த பாராளுமன்றத்தினுடைய உறுதிப்பாட்டு குழு வரல அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டுக்கு அவனை பதிலே சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த குழு வந்து எதுக்கு வருது அப்படின்னா, உங்களுக்கு அரசாங்கம் கொடுத்த உறுதிகளை இது நிறைவேற்றி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறதுக்கு வருது. அப்போ கேள்வி கேட்டால் நம்ம ஆளுங்க கேட்பாங்க. ஏன்னா அவர் மதுரை எம்பி வெங்கடேசன் வந்து ஏற்கனவே மினிஸ்டர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் நான் வெளியிடுறேன்னு சொல்லிட்டாரு. நீதிமன்றமும் வெளியிட சொல்லிருச்சு. இப்போ கேள்வி கேட்டால் இதில் என்னன்னா, அந்த வர்றவங்க எம்பி குழுக்களாக இருக்கலாம், ஆனால் அந்த துறையினுடைய அதிகாரிகள் பதில் சொல்லணும். நீங்கள் ஏன் வெளியிடலன்னு சொன்னால் அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, 2-3 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு போனால் கேள்வி கேட்பானுன்ட்டு நீங்கள் சயின்டிஃபிக்காக கொடுங்க அப்படின்னு. அதில் கூட அவங்க சயின்டிஃபிக்காக தான் அவர் கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு எத்தனையோ ஆயிரக்கணக்கான எவிடன்சஸை எடுத்து அதில் இருந்து கார்பன் டேட்டிங் பார்த்து எடுக்க வேண்டிய லேப் ரிப்போர்ட்லேருந்து எல்லாத்தையும் வச்சு கொடுத்தாச்சு. இன்னும் ஷார்ப்பாக 500லேருந்து 800 அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ரைட்டு, 800ல் உனக்கு டவுட் இருக்குது, 500ன்னு வச்சுக்க, ஒத்துக்க சார். நீங்கள் வந்து எக்ஸாக்ட் அண்ட் வெரி அக்யூரேட் பீரியட் இஸ் நாட் ப்ரூவ்ட், ஹென்ஸ் வி அக்செப்ட் தட் இட் இஸ் த லோவஸ்ட் பீரியட். 500 கிமு 500ஐ நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏற்றுட்டு போ. ஏன் ஏற்றுக்க மறுக்கிறீங்க? அதுதான் இதுதான் இப்போ தான் யதார்த்தமான ஒரு காலகட்டத்திற்கு தமிழ்நாடு வந்து நிற்கிறது. இப்போ தமிழ்நாட்டுக்கு தெரியும் அமித்ஷாவை என்ன செய்ய வேண்டும் என்று தமிழர்கள் முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம். நம்மளை திருடங்கன்னாங்க, அநாகரிகவாதிகள்னாங்க, காட்டுமிராண்டிகள்னு இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி தான் பேசினாங்க. ஒட்டுமொத்த தமிழர்களையுமே வந்து கோயில் சாவியை திருடிட்டு வந்தான்னு பேசின இதே அமித்ஷா இன்னைக்கு நம்ம நாகரிகம் முன்னேறி இருக்கு அப்படிங்கிறதையும் வெளிவிட முடியாத அமித்ஷா மோடி தமிழ்நாட்டில் வந்து நான் ஜெயிப்பேன்னு சொல்கிறது இருக்க, நம்ம எவ்வளோ இந்த தமிழினம் எவ்வளோ பின்தங்கி போயிடுச்சு பார்த்தீங்களா? இதுவே ஒரு அந்த தன்மானமும் அந்த வீரமும் உள்ள ஒரு பழைய இனமாக இருந்தால் இந்நேரம் அமித்ஷா உள்ளே வந்துட்டு இப்படி பேசிட்டு போக முடியுமா? இவ்வளோ அநியாயத்தையும் பண்ணிட்டு. அதான் சொல்கிறேன். இதுக்கு காரணம் யார் அப்படின்னா நம்ம கூட இருக்க விபூஷணர்கள். அதாவது நம்ம பிள்ளைங்களை அதுங்க அந்த உணர்வோட, இன உணர்வோட, இனமான உணர்வோட, மொழிமான உணர்வோட வாழ விடாமல் இங்கே இருக்கிறத நமக்குள்ள சண்டையை கிளப்பி சகோதர சண்டையினால் செத்து கொண்டு இருக்கிறது தமிழினம். அதுக்கு காரணம் இந்த பிஜேபி போடுற எலும்பு துண்டு தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆனால் இதை அனைத்தையும் முறியடித்து மீண்டும் திமுக வரும்.
நாங்கள் உறுதியாக கீழடியில் வந்து தம்பி அவங்க நிரூபிச்சிருக்கிறதுல ஏறத்தாழ 10 பொருட்கள் ப்ரூஃப் பண்ணுறதுக்கான காசு நம்ம கொடுத்துருக்கோம். இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கணும். ஆனால் அவங்க செய்யாத உதவியை தமிழ்நாடு அரசு, தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு அதை செஞ்சுருக்கு. அதை அவர் பிரபாகர் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறாரு பேட்டியில், தமிழ்நாடு அரசு உதவி செய்தது அப்படின்னு. அவ்வளோத்தையும் செய்து தான் நம்ம கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கோம். ஏன் வெளியிடவில்லை அப்படின்னா, அதுதான் பாஜகவிற்கு அவர்களினுடைய வேதகால அல்லது சனாதன கொள்கையினுடைய அந்த வேரில் வெந்நீரை ஊற்றுகிற ஒரு முடிவு தான், ஒரு உண்மைதான் கீழடி. எனவே அவர்கள் அதை வரவிட மாட்டார்கள். இனிமேல் நம்ம நீதிமன்றம் போய்த்தான் அதை கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது இருக்கும். நிறுத்துகிற போது ஒட்டுமொத்த அந்த அவர்களுடைய கற்பனை, அந்த புராண கதைகளெல்லாம் அந்த உண்மை தீயில் பொசுங்கி போவதை இந்தியா பார்க்கும். பாட்டாளி மக்கள் கட்சியில் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய மோதல், இன்றைக்கு கூட ராமதாஸ் அவர்கள் என்ன ஐயா குலசாமின்லாம் சொல்கிறாங்க, ஆனால் அவங்களே என் நெஞ்சில் குத்துறாங்க, சௌமியா அன்புமணி மீதும் அன்புமணி அவர்கள் மீதும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் தொடர்ச்சியாக முன்வைத்து கொண்டே இருக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரத்தை? என்னை பொறுத்த வரைக்கும் தம்பி, யதார்த்தத்தில் சொல்லணும்னா, ஒரு தொண்டனாக, ஒரு திமுக தொண்டனா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்காகவாவது டாக்டர் ராமதாஸோ அன்புமணி ராமதாஸோ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து தங்களால் ஒரு இயக்கத்தின் தோழர்கள் பாடுபடுவதை மனதில் கொண்டு ஒரு நல்ல முடிவை எடுத்து மிக விரைவில் இதிலிருந்து அவங்க வெளியே வரணும் அப்படிங்கிறது ஆசை. ஆனால் இதற்கு காரணம் யார் என்பதை பாமக தொண்டர்களுக்கு இவர்கள் 2 பேரும் சொல்லியா. அதிமுக இன்னைக்கு நிற்கிற நிலைமைக்கும் யார் காரணம் என்பதை அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்டுறார். அதிமுக தத்தளித்து நிற்பதற்கும் எந்த காரணமோ சகுனிகள் காரணமோ அதே சகுனிகள் தான் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியையும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். உள்ளபடி சொல்ல போனால் திமுக தொண்டர்களை விட பாஜகவிற்கு பாடம் காட்ட வேண்டிய தொண்டர்கள் அதிமுக தொண்டர்களும் பாமக தொண்டர்களும். அது அவர்களுக்கு தெரியும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் ஒரு யதார்த்தத்தில் இந்த மாதிரியான இயக்கங்கள் ஒன்றுக்குள் ஒன்று சிதிலமடைவதை திமுக ஒருபோதும் வரவேற்றதில்லை. பேரறிஞர் அண்ணா அவராவது 2 ஆண்டு காலத்தில் வந்து இயற்கை அவரை நம்மிடமிருந்து பறித்து கொண்டது. தலைவர் கலைஞர் இருந்தபோதும் சரி, தலைவர் தளபதியாரும் எந்த இயக்கமும் அழிந்து போவதை ஒருபோதும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்றுக்கொண்டதில்லை. அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் களம் வர வேண்டும். ஆனால் இப்பொழுது அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கலகத்திற்கு காரணமானவர்கள் யார், அதிமுகவின் பிரிவினைகளுக்கு பின்னாடி இருப்பவர் யார் என்பதை அதிமுக பாமக தொண்டர்கள் மட்டுமல்ல தமிழர்களும் புரிந்து கொண்டால் இனிமேல் பாஜக தன் வாளை ஒட்ட சுருட்டி கொள்ளும். நன்றி சார், நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. உங்களுக்கும் லிபர்ட்டி சமூக ஊடக நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.